உங்களை கொன்று வேண்டானா? என்னடா காலையில எழுந்திருக்கும் போதே கத்திட்டு இருக்க? என்னடா மச்சான், ஊர்ல இருக்கிறவங்கள என்ன கணபதி பூஜை பண்ண சொல்லி வெடி ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டோம்டா. பெருசு பெருசா தோரணம் அலங்காரம்னு சாதாரணமா இல்லடா. இவனுக்கு இன்னும் குடிச்சது இறங்கலன்னு நினைக்கிறேன்டா. நான் சொல்றத கேளுடா. நான் புல்லட் வண்டியில அப்படியே ஸ்டைலா வரும்போது 2 பக்கமும் பூவை வாரி இறைச்சாங்கடா. அப்படியா? ஆனா கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு பரதேசி நாய் வந்து என் மூஞ்சில சாணி அடிக்க பார்த்தான்டா. அதெல்லாம் இருக்கட்ட விடு. நீ மட்டும் விநாயகர் எடுத்துட்டு வரலனா கண்டிப்பா எல்லாரும் உன் மேல சாணி தான் அடிப்பாங்க. காசு கொடு, வாங்கிட்டு வரேன். உன்னோட பணமா? இதோ இருக்குது பாரு. டேய், ஊர்க்காரங்க பணத்தை இப்படி பண்ணிட்டீங்களேடா. சாமிக்குன்னு வச்சிருந்த காசு இப்படி குடிச்சு அழிச்சிட்டீங்களேடா. வாங்கினது நீ, எங்களை ஏன்டா கேக்குற? என்ன தடுத்து நிறுத்த வேண்டியதானே? நிறுத்ததான் வந்தேன். ஆனா நீ தான் ஆஃப் வேணும், ஃபுல்லு தான் வேணும்னு. இந்த ஃபுல்லும் இப்ப காலி ஆயிடுச்சு. என்னடா பண்றது? சாமி எப்படி எடுத்துட்டு வருது? எடுத்துட்டு வரலாம், ஊர்க்காரங்களாம் வெளுத்துருவாங்க. சரி, அந்த தெய்வத்தை பாத்துக்க என் தேவதை இருக்கா. டேய், அந்த டெக்கரேஷன் காரனுக்கு பணம் கொடுத்தோம்ல, அத போய் வாங்கிட்டு வா போ. எப்ப பாரு தூங்கிட்டு. சரி, நீ போய் அந்த மேல அடிக்கிறவங்களை கூட்டு வா. கல்யாணத்துல அடிக்கிறவங்க இல்ல, சாவு வீட்டுல அடிப்பாங்களா, அவங்களை கூட்டு வா, அதான் காசு கம்மி. சரிடா, போ சீக்கிரம் போ. அடடா, இதுக்கு இவ்ளோ அழகா இருக்க மகா. உன் அழகுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. பாக்க நல்லா இருக்கு. அம்மா மகாலட்சுமி, என்னடா கால்ல விழுற? நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நினைச்ச, அதான் விழுந்திருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. எங்க அம்மா லட்சுமி கோயிலுக்கு போக சொன்னாங்க. அதுக்கே என்ன பார்க்க வந்த? எனக்கு லட்சுமி மகாலட்சுமி எல்லாம் நீதானே. அப்படி அப்ப பூஜை பண்ணி கும்பிடு. சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. அது காந்தி தாத்தா சிரிக்கிறத பாக்கணும் போல இருக்கு. போய் பஸ்ஸுக்கு கீழே விழு. நரகத்துக்கு போற வழியில சொர்க்கம் இருக்கும், அங்க இருப்பார் காந்தி தாத்தா. ஈன்னு சிரிச்சுக்கிட்டு. போது, நீ வாய் மூடு. காந்தி தாத்தா உனக்கு நெருங்கின சொந்தமாச்சே. இது இல்ல, காந்தி தாத்தா இன்னும் ரிச்சா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ரிச்சா. அம்மா, உனக்கு எதுக்கு பணம்? பிள்ளையார தூக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்தணும், பிரசாதம் கொடுக்கணும். இதெல்லாம் சும்மா பண்ண முடியுமா? ஊர்க்காரங்கிட்ட வாங்குனியே. அது அதெல்லாம் எப்போ குடிச்சு அழிச்சிருப்பான். உனக்கு கொல்ல போறான். ஐயோ, நான் தர மாட்டேன், ஆளை விடு. குடு. பிள்ளையார்கிட்ட வேண்டுதல் பலமா வைக்கிறேன், உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு. அத உனக்கு நீயே வேண்டிக்க வேண்டியது தானடா. எனக்கு ஏதாவது கஷ்டம்னா என்ன பாத்துக்கதான் நீ இருக்கியே. நான் போயிட்டு வரேன். எப்படி இவனை எங்கம்மா புடிச்சிங்க? அவசியம்னு வந்தது கால்ல விழறான், அவசியம் தீர்ந்தது காலரை தூக்கி விட்டுட்டு போறான். அவன் ஆளே வேற மாதிரி, மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான், அப்படியே பேசிடுவான். அதுக்குதான் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். एक लड़की एक लड़का कभी दोस्त नहीं बनता.